ஹாய் செல்லக்குட்டீஸ். மாரல் ஸ்டோரிஸ் 4ல் இன்னைக்கு நாம் பார்க்குற கதை சிறிய முயலின் அன்பு. அந்த சின்ன முயல் பெரிய வேலை பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு வாங்க பார்க்கலாமா? ஒரு அழகான காட்டில் ரினோ என்ற சிறிய முயல் வாழ்ந்தது. பசுமையான மரங்கள், பூத்து குலுங்கும் மலர்கள், இவைகளுக்கு இடையில் பறவைகள், மான்கள், குரங்குகள், முயல்கள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. ரினோ மிகவும் சிறியவன், ஆனால் அவனுடைய இதயம் மிகவும் பெரியது. ரினோ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வான். பறவைகளுக்கு தானியம் கொடுப்பான். காயமடைந்த மானை பார்த்தால் தன்னால் முடிந்த உதவி செய்வான். ஆனால் சில பெரிய விலங்குகள் அவனை பார்த்து சிரித்தது. அட, இப்படி ஒரு சிறிய முயல் என்ன உதவி செய்ய போகிறது என்று குரங்கு சிரித்தது. குரங்குடன் சேர்ந்து மானும் அவனை கிண்டல் அடித்தது. சிறியவனாக இருந்தாலும் நல்லது செய்ய பெரிய மனசு போதும், ரினோ மெதுவாக சொன்னான். அடுத்த நாள் காலை காடு முழுவதும் பிரகாசமான ஒளி பரவியிருந்தது. பறவைகள், மான்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தன. ஆனால் சில நிமிடங்களில் வானம் இருண்டது. பலத்த காற்று வீசியது. இடியும் மழையும் தொடங்கின. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடின. ரினோ ஒரு மரத்தின் கீழ் ஒளிந்து கொண்டான். அப்போது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. கீச் கீச் கீச். அவன் பார்த்தான். அது தனது கூட்டிலிருந்து கீழே விழுந்து தண்ணீரில் நனைந்து நடுங்கி கொண்டிருந்தது. ஐயோ, இது ஆபத்தாக இருக்கிறதே என்று ரினோ கவலைப்பட்டான். அந்த பறவை குஞ்சு மழையில் நனையாமல் இருக்க சில உலர்ந்த புல், இலைகள், குச்சிகள் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு சிறிய கூடு செய்தான். மழை நின்றதும் பறவையின் அம்மா வந்து தன் குஞ்சை தேடியது. ரினோ செய்த கூட்டையும் தன் குஞ்சையும் பார்த்ததும் கண்ணீர் விட்டது. முயலே, நீ என் குழந்தையை காப்பாற்றியிருக்கிறாய். உனக்கு மிக்க நன்றி முயலே என்று பறவை சொன்னது. ரினோ சிரித்துக்கொண்டே, ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவது என் கடமை. இது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றான். மழை நின்றதும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினர். ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னன்னா, காட்டுல உள்ள ஆத்துல தண்ணி குறைஞ்சிருச்சான். பறவைகள் எல்லாம் தாகமா இருந்துச்சான். மான்கள் தண்ணீர் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைஞ்சுதான். குரங்குகள் சின்ன சின்ன குழியிலிருந்து தண்ணீரை எடுத்து குடிக்க முயற்சி பண்ணிச்சான். எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தன. தண்ணி இல்லாம நம்மளால உயிரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிச்சான் மானு. நம்ம தண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான் பறவை. ஒரு யானை சொன்னது, அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு மந்திர குளம் இருக்கிறது. அங்கிருந்து தண்ணீர் வந்தால்தான் நம் ஆறு மீண்டும் பாயும். ஆனால் அங்கே போவது யார் என்று அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பாதை மிகவும் ஆபத்தானது. அந்த காட்டில் சிங்கம், புலி, சிறுத்தை என பல விலங்குகள் இருக்கின்றன. அப்போது ரினோ முன்னே வந்து, நான் போகிறேன் என்றான் தைரியமாக. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்னது, நீயா? அது முடியாது ரினோ என்றது மான். அங்கே பெரிய புலிகள், சிங்கங்கள் இருக்கின்றன என்றது குரங்கு. ஆனால் ரினோ அமைதியாக சொன்னான், நான் சின்னவன்தான், ஆனால் என் மனசுல தைரியம் அதிகமாக இருக்கு. என் நண்பர்கள் எல்லாம் தாகமாக இருக்காங்க. நான் முயற்சி செய்ய, என்னை தடுக்காதீங்க அப்படின்னு. ரினோ அந்த காட்டுக்கு செல்ல தயாராகி விட்டான். அவன் காலை எழுந்தவுடன் சில கேரட்டுகளை எடுத்துக்கொண்டு அவன் காட்டுக்கு புறப்பட்டான். அவன் அந்த காட்டுக்குள் நுழைந்தான். அங்கே பாம்புகள், பூச்சிகள் அனைத்தும் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருந்தன. ஆனால் ரினோ பயப்படவில்லை. அவன் நினைத்தது ஒன்றே ஒன்று, என் காட்டில் எல்லோரும் தண்ணீர் குடிக்க வேண்டும். பல மணி நேரம் நடந்தான். ஒரு இடத்தில் அவன் ஒரு சிறிய ஓடையை கண்டான்.
ஆனால் தண்ணீர் மிக மிக குறைவு. கொஞ்சம் தண்ணீர் எடுத்து குடித்து விட்டு மீண்டும் நடக்க தொடங்கினான். அப்பொழுது ஒரு பெரிய சத்தம். என்ன அது? ஐயோ, புலி! உடனே ரினோ ஒரு பெரிய கல்லின் பின்னால் மறைந்து கொண்டான். அவன் மெதுவாக காத்திருந்தான். புலி போனதும் அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான். 3 நாட்கள் கழித்து ரினோ ஒரு மலைக்கு பக்கத்தில் பிரகாசமாக ஒளியும் ஒரு குளத்தை பார்த்தானாம். அந்த தண்ணி எப்படி இருந்துச்சான்? வெள்ளி மின்ற மாதிரி இருந்துச்சான். அங்கே ஒரு வயதான ஆமை இருந்தது. வணக்கம் பாட்டி என்றான் ரினோ. வணக்கம் குட்டி முயலே, யார் நீ? இங்கே வரத்துக்கு என்ன காரணம் என்றது ஆமை. ரினோ அவனது காட்டின் பிரச்சனையை பற்றி சொன்னான். ஆமை சிந்தித்தது. இந்த குளம் மந்திர குளம். இந்த மந்திர குளத்தில் நல்ல மனதுடன் நீ என்ன விரும்புகிறாயோ அதை சொன்னால் அது உடனே நடக்கும் என்று ஆமை சொன்னது. ரினோ கண்களை மூடி மனதார சொன்னான். என் காட்டில் உள்ள எல்லா உயிர்களும் தண்ணீர் குடித்து மகிழ வேண்டும். அவனது வார்த்தைகள் வெளிப்பட்டவுடன் குளத்தின் நீர் பொங்கி பாய்ந்தது. அது மலைகளின் வழியாக சென்று காட்டில் உள்ள அவனது ஆற்றை நிரப்பியது. ஆமை சிரித்து கொண்டே, நீ உண்மையான வீரன் ரினோ. உன் அன்பும் தைரியமும் உன் காட்டை காப்பாற்றியது என்று சொல்லியது. ரினோ மகிழ்ச்சியுடன் காடு திரும்பினான். காடு முழுவதும் மகிழ்ச்சி. பறவைகள் பாடின, மான்கள் குதித்தன, யானைகள் சத்தமிட்டது. எங்கள் ரினோதான் ஹீரோ, எங்கள் ரினோதான் ஹீரோ. பறவையின் அம்மா ரினோவுக்கு தங்க நிற இறகு ஒன்றை கொடுத்தாள். சிறியவனாக இருந்தாலும் பெரிய இதயம் கொண்டவன், உலகையே மாற்ற முடியும் என்றாள். ரினோவுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க என் செல்ல குழந்தைகளே? நான் சொல்லட்டுமா? அன்பும் தைரியமும் சேர்ந்தா எந்த சிறியவனும் பெரிய செயல்களை செய்ய முடியும். ஸோ நாம் எப்பவும் அன்பாகவும் தைரியமாகவும் இருக்கணும் குழந்தைகளே. நாம் நாளைக்கு வேற கதையில் சந்திக்கலாம். பாய், மிஸ் யூ லாட். அச்சோ, இந்த கதையில் நான் இதை மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.